ஆனா இந்த தேர்தல் அதை விட மிக முக்கியமான கொள்கை அடிப்படையில் நடக்கக்கூடிய தேர்தல். இன்றைக்கு இந்தியாவில் ஜனநாயகத்தையே படுகொலை செய்து பணநாயகத்தின் அடிப்படையில் ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது டெல்லியில். எத்தனையோ குற்றச்சாட்டு நான் சொல்லலாம். இந்த பாஜக அரசு மேல் மாநிலங்களுடைய உரிமைகளை பறிக்கிறார்கள், வளர்ந்த மாநிலங்களுக்கு நிதியை ஒதுக்குவதில்லை, அவங்க எடுத்து நிதி திரிக்கிற உத்தரப்பிரதேசம் போல் மாநிலங்கள் அந்த நிதியை வைத்து வளர முடியவில்லை. ஏனென்றால் பெண்களுக்கும் அனைத்து சமுதாயங்களுக்கும் உரிமை கொடுக்கறதில்லை, கல்வி கொடுக்கறதில்லை. ஆனால் நான் 3-4 கருத்து மட்டும் நான் சொல்லி அவங்களுடைய இயலாமையை, தீய சக்தி என்றதை நான் உங்களிடம் முன்வைக்க விரும்புகிறேன். முதல் கருத்து, பொருளாதார ரீதியாக இந்திய நாட்டை தலா உற்பத்தியில் பங்களாதேச நாட்டை விட கீழே அமுத்தி விட்டார்கள் இந்த அரசாங்கம். பங்களாதேசத்துக்கு போரில் உதவி செய்து சுதந்திரம் பெற்ற கொடுத்த நாடு இந்திய நாடு. அன்றைக்கு சுதந்திரத்திலிருந்து 2018 ஆண்டு வரைக்கும் இந்திய நாடுடைய தலா பொருளாதாரம், தலா உற்பத்தி பங்களாதேஷை விட சிறப்பாக இருந்தது. இந்த கையிலாகாத ஆட்சி வந்த பிறகு என்னாச்சு? 2018 இன்றைய வரைக்கும் பங்களாதேஷோட தலா உற்பத்தி இந்தியாவை மீட்டி போயிடுச்சு. இன்னைக்கு நம்ம ₹1 இந்தியா அளவில் சம்பாதிக்கணும்னா அவங்க ₹1.20 சம்பாதிக்கிறாங்க தலா. இந்த அளவுக்கு மோசமான பொருளாதார கையாண்டு இருக்கிறது இந்த பாஜக ஆட்சி டெல்லியில். இரண்டாவது சொல்லுவேன், தற்கொலை, பொருளாதார தற்கொலை செய்யும் வகையில் பண மதிப்பிழப்பு, அறகுறையா திட்டமிடாமல் ஒரு ஜிஎஸ்டியை கொண்டாந்து அதுக்கப்புறம் 200 மாற்றங்கள் ஒரே ஆண்டில். இன்னைய வரைக்கும் அந்த சேல்ஸ் டாக்ஸ், எக்ஸைஸ், விஏடி இருந்த அளவுக்கு ஜிஎஸ்டியிலிருந்து பணம் வராத சூழ்நிலை அரசாங்கத்துக்கு. அதே போல் உலகிலேயே கொடூரமான 4 மணி நேரம் அறிவிப்பில் ஒரு லாக்டவுன், ஒரு நெருக்கடி, யாருமே வெளியே போகக்கூடாது, எங்கே போகக்கூடாது, பல கோடி மக்களை தெரு தெருவாக ஒரு ஹைவேயாக நடக்க விட்டு பல பேர் உயிரிழந்தார்கள். இதே போல் படிப்படியாக இந்திய பொருளாதாரத்தை கொண்டு விட்டார்கள். மூன்றாவது சொல்லுவேன், எல்லா வகையிலும் நம் வாழ்க்கையில் அவர்கள் கையை திணிக்கும் போல், யார் எதை படிக்கணும், யார் எதை சாப்பிடணும், யார் எந்த மொழியை கற்றுக்கணும் என்ற அளவுக்கு மாநிலம் பட்டியலில் இருக்கிற ஒரு தொகுப்புகளில் இவர்கள் சட்டம் உருவாக்குறார்கள். கூட்டுறவு, சிறு துறைமுகங்கள், இந்த மாதிரி. அதனால் இவங்களை விட வேறு யாரும் சுயேட்சையாக சட்டமைப்பு நடைமுறையில் இருக்கிற உரிமையை அனுபவிக்க கூடாது. 100% சர்வாதிகாரி சொல்லும் வழியில் தான் நீங்க செல்லணும் என்ற ஒரு கொடூரமான ஒரு நெருக்கடி சூழ்நிலையை கொண்டு வந்திருக்கிறார்கள். இறுதியாக சொல்லுவேன், ஊழலுக்கும் பாஜகவுக்கும் இருக்கிற நெருங்கிய உறவு. இந்த உலகத்திலேயே ஒரு கட்சி, ஒரு ஆட்சி ஊழலை பற்றி பேசுவதற்கு தகுதி இல்லை என்றால் அது உண்மையிலேயே பாஜக என்றதை தேர்தல் பத்திரம் விவரங்கள் நம்மளிடம் முழு ஆதாரத்துடன் நினைவூட்டுகிறது. 2014 ஆட்சிக்கு வந்த பிறகு இவர்களால் சுட்டிக்காட்டப்பட்ட 25 எதிர்கட்சி தலைவர்களை, பெரிய ஊழல்வாதி என்று ரெய்ட் அடிச்சு கேஸ் போட்ட தலைவர்களை, அவங்க கட்சியை விட்டுட்டு பாஜக இணைந்த உடனேயோ இல்ல அவங்க கட்சியை உடைச்சிட்டு பாஜகவுக்கு ஒரு கூட்டணி கட்சியா வந்த உடனேயோ என்ன பண்ணிட்டாங்க? எல்லா கேஸையும் வந்து செஞ்சு அவங்களுடைய பிஜேபியோடைய வாஷிங் மெஷின் என்ற அடிப்படையில் இந்த வாஷிங் மெஷினில் போட்டு அவர்களை எல்லாம் வெள்ளையோட வெள்ளையாக்கி விட்டார்கள். பிஜேபியோட வாஷிங் மெஷின். இதுல அஜித் பவார், பிரபுல் பட்டேல், ஹிமாந்தா பிஸ்வா சர்மா, சஞ்சய் சேத், அசோக் சவான், எல்லா காங்கிரஸ், எஸ்பி எல்லா கட்சியிலிருந்து வந்தவங்களையும் வெள்ளையாக்கிட்டாங்க. இவங்களுக்கும் ஊழலுக்கும் இருக்கிற உறவு இது. அதற்கு மேல் தேர்தல் பத்திரத்தில் என்ன காமிக்கிறாங்க? லாபமே இல்லாத நிறுவனங்கள் பல 100 கோடி பாஜகவுக்கு தானமாக கொடுக்குறாங்க. எங்க வருது பணம்?
லாபமே இல்லாத நிறுவனம் முந்தா நேற்று உருவாக்கப்பட்டு இன்றைக்கு 100 கோடி 200 கோடி கொடுக்குறாங்க. அப்ப இது மணி லாண்டரிங் இல்லை என்றால் வேற முக்கிய கருத்துக்கள் உங்களிடம் முன்வைக்க விரும்புகிறேன். முதலில் நான் கூறுவேன், இந்த தொகுதியின் 2 முறை சட்டமன்ற உறுப்பினராகவும் இன்று அமைச்சராகவும் என்னென்ன பணிகள் உங்களுக்காக செய்திருக்கிறேன். தொகுதி முழுவதும் மேம்பாட்டு நிதியில் 239 பணிகள் 22 கோடி 10 லட்சம் ரூபாய் அளவில் செய்திருந்தாலும், அதே போல் தொகுதி முழுவதும் 2017 பேருக்கு அரசு நலத்திட்டங்கள் சேர்த்திருந்தாலும், அதே போல் இ-சேவை மையம் மூலம் சுமார் 1000 நபர்களுக்கு பல பணிகள் செய்திருந்தாலும், இந்த வட்டத்தை பொறுத்த வரைக்கும் 80 லட்சம் ரூபாய் செலவில் 4 பேவர் பிளாக் சாலை, 3 நியாய விலைக்கடை, இந்த முதன்மை சுகாதார நிலையத்தில் ஒரு ஸ்கேன் கருவி மற்றும் ஒரு பேருந்து நிறுத்தம் என்று 9 பணிகள் பல ஆண்டுகளாக செய்து கொண்டிருக்கிறோம்.